தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, விநாயகப் பெருமான் திருவடி போற்றி, சவுந்தரநாய் உடனே சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, திருமந்திரம் போற்றி. திருமந்திரத்தில் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரத்தில் என்ன தலைப்பு? ஞானகுரு தரிசனத்தில் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? மறுவில் பிரிவெறியான், அதானே மறுவில் பிரிவெறியான்ங்கிற மந்திரம். அதற்கான பொருள் எழுதுங்க. ஒன்பதாம் தந்திரம். அதுக்கான பொருள் எழுதுங்க. இறைவன் ஒருவருக்கு விளங்கும்படியாக இறைவன் ஒருவருக்கு விளங்கும்படியாக தோன்றினால் பின்பு அவரை விட்டு நீங்குவதில்லை. நீங்காது இருக்கின்ற இறைவன் திருவுருவத்தை உள்ளத்தில் நினைந்தால் அது நினைக்கின்ற உள்ளத்தை உருக்கிவிடும். நினைக்கின்றவருடைய உள்ளத்தை அது உருக்கிவிடும். யார் நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தை உருக்கிவிடும். அவர்கள் எதையும் அருளால் காண்பார்கள். அவர்களுடைய பிராரத்த வினையும் உயிரை தாக்காது உடல் ஊழாய் கழியும். இந்த சாதகர் தான் தியானித்த அந்த உருவத்தில் அடங்கி நான் என்ற எண்ணமற்று இருப்பார். அதாவது தற்போதும் இல்லாமல் இருப்பார். குறிப்புரை: இவருக்கு ஆகாமியமும் கிடையாது. இந்த மந்திரத்தில் கருன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு முதற்பொருள் என்று அர்த்தம். அரு என்று ஒரு வார்த்தை இருக்குது. அதற்கு சூக்குமம் என்று பொருள். பிராரத்தம் யாரும் அறியாதபடி வரும். அதனால் அது சூக்குமம் எனப்பட்டது, அரு எனப்பட்டது. முடிவுரை: இறைவன் ஞானத்தை தந்த பிறகு அந்த சாதகனை விட்டு நீங்குவதில்லை. இந்த சாதகர்களாகிய ஞானிகள்
சிவனை விடாது பற்றி மூன்று வகையான வினைகளையும் நீக்கிக் கொள்வர். இறைவன் குருவாக வரும்போதே சஞ்சீதம் போயிடும். பிறகு பிராரத்தம் இல்லைன்னு மந்திரத்தில் வந்துட்டு அப்போ எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கிடணும். ஆகாமல் மூன்று வகையான வினைகளும் நீங்கள் பெறுவர். அதான் முடிவுரை. இதுவரைக்கும் எழுதினதை ஒரு தடவை சுருக்கி சொல்கிறேன், உங்களுக்கு அதை புரிஞ்சிட்டான்னு பாருங்கள். இறைவன் ஒருவருக்கு விளங்கி தோன்றிவிட்டால் பிறகு அவர்களை விட்டு நீங்குவதில்லை. அப்போது யாருக்கு அவர் விளங்கினாரோ அவர்கள் இறைவன் உருவத்தை நினைக்கிறாங்க. அந்த நினைக்க உருகுறாங்க. அவங்களுக்கு அவர்கள் இறைவனிடத்திலே கலக்கிறாங்க. எதை பார்த்தாலும் அருளாலே பார்க்குறாங்க. அவர்களுக்கு என்ன வினை இல்லை? பிராரத்த வினை இல்லை. அவர்களுக்கு பிராரத்த வினை இல்லை. அதனால் அவர்கள் இறைவனை தியானித்து முனைப்பு இல்லாமல் இறைவனுக்கு என்ன செய்கிறார்கள்? அடங்கி இருக்கிறார்கள். இதான் மந்திரம். மந்திரத்தை படிங்க. மறிவில் பிரிவறியான். ஒரு தடவை அந்த உயிரிடத்தில் போய் விளங்கி தோன்றிவிட்டால் பிரிவதில்லை. எங்கள் நந்தி ஒருவன் நினைக்கின் நின்று உள்ளே ஒருக்கும். அது உரையில் வந்திருக்குது. கருவில் கலந்துள்ளம், கரு பொருள் சொல்லியிருக்கிறோம். கருனா இறைவன். கருவில் கலந்துள்ளம் காணவல்லார்க்கு இங்கு அறிவினை சோறும். அறிவினை என்பது பிராரத்த வினையை. பிராரத்த வினையை அறிவினை என்று சொன்னது யாரும் அறியாதபடி வருகிறது. அதனால் அது அரு என்றால் சூக்குமம், சூக்குமம் என்றால் பிராரத்தம். அது யாரும் அறியாதபடி வருகிறது. அதை நம்ம கணிக்கவே முடியாது. அதனால் அது அறிவினை சோறும் அழிவார் அகத்தே. அழிவார் அகத்தேனா அழகான வார்த்தை. அழிவார் அகத்தே என்றால் அவருடைய இருப்பு தோன்றாது. யார் இருப்பு மட்டுமே தெரியும்? இறைவன் இருப்பு மட்டுமே தெரியும். அதான் சிவஞான போதம் ஏகனாகி இறைவனி நிற்றல் என்று சொல்லுகிறது. ஏகனாகி இறைவனி நிற்றல் அல்லது சிவோகம் பாவனை. 9ஆம் நூற்பாவில் சொல்லுகிற சிவோகம் பாவனைனால இதுதான். 10ஆம் நூற்பாவில் சொல்கிற ஏகனாகி இறைவனி நிற்றல்னாலும் இதுதான். அடுத்த மந்திரம். அடுத்த தலைப்படலாம் என்று தொடங்குகின்ற மந்திரத்திற்கான பொருள், சிவபெருமானை பலரும் அடையலாம். அவ்வாறு அடைந்த பிறகு அலைகள் போல பாசங்கள் தாக்கும். அந்த பாசங்கள் தாக்காதபடி இறைவன் பாசம் அறுத்து போக்குவான். அந்த நேரத்தில் சாதகன் முனைப்பு அடையாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவன் அடைந்த பயன்களெல்லாம் அவனுடனே இருக்கும். இது சிவனை அடைந்தார் பின்பற்ற வேண்டிய தர்மமாகும். முடிவுரை. இவ்வாறு பின்பற்றி நிற்றல் அரிது. அதனால் ஞானம் பெற்றவர்கள் தன் குருவின் அடிநிழலை பிரியாமல் இருப்பார்கள். நான்காம் சத்தினிபாதத்தில் இருப்பவர்களுக்கு பாசங்களால் பெரிய தடை வராது, மற்றவர்களுக்கு வரும்.
இது சிவஞான சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் நூற்பாவில் உள்ள 39வது மந்திரத்தில். நேசமொடும் திருவடி கீழ் நீங்காதே தூங்கும் நிலையுடையோர் நின்றிடுவர் நிலையதுவே ஆகி ஆசையுடன் அங்குமிங்கும் ஆகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம். இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குதோ அதை அப்படியே சித்தியாரில் 8ஆம் நூற்பாவில் 39வது மந்திரம் எப்படி தொடங்குது? நேசமொடும் தொடங்குது. நேசமொடும் இறைவன் திருவடியில் இருக்கிறவங்க பாசத்தினால் பாதிக்கப்பட மாட்டாங்க. மற்றவங்க பாசத்தினால் அலமருவோர், அவர்கள் அந்த பாசத்திலேருந்து விடுபடுறது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் அந்த 39 படிச்சுட்டு 40 படிக்கணும். எத்தனாம் நூற்பாவில்? 8ஆம் நூற்பாவில். அந்த செய்தி இதில் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாங்க. திருவள்ளுவரும் இதை, அதாவது இறைவனை அடைந்தவர்கள் இறைவனை விட்டு பிரிகின்றவர்களாகவும் இருக்க வாய்ப்பு உள்ளது. அவர்கள் மீண்டும் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனை வள்ளுவர் 249வது திருக்குறளில் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் அப்படின்னு சொல்கிறார். எந்த அறிவுமே வரல, ஆனால் கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்கிறவனை பற்றி சொல்கிறார். எந்த அறிவும் வரல, கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்கிறவன் நிரந்தரமாக அதில் என்ன செய்ய மாட்டான்? நிற்க மாட்டான். அது திருவள்ளுவர் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தில் இறைவனை அடைவது எளிது என்று சொன்னாலும் இறைவனை அடைதல் அவ்வளவு எளிதல்ல. இறைவனை அடைதல் அவ்வளவு எளிதல்ல. இந்த மந்திரத்தில் தர்மம் என்ற வார்த்தை கடமை என்ற பொருளில் வருது. தர்மத்தில் நிற்காத போது தீமை வரும். எப்போவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விடங்கிறத விட நாம் பாதுகாப்பாக இருக்கிறத விட தர்மத்தில் கவனமாக இருக்கணும். தர்மத்தில் கவனமாக இல்லாமல் தீமைகள் நடப்பதற்கு நாம் உடந்தையாக இருந்து ஒரு நன்மையை அடைகிறத விட எதை விடாமல் பிடிக்கணும்? தர்மத்தை விடாமல் பிடிக்கணும். நான் 7 வருஷம் பகவத்கீதை நடத்துகிற குரு கூட இருந்தேன். நினைவில் இந்த ஒரு விஷயந்தான் இருக்குது. எதற்காகவும் தர்மத்தை இழந்து விடாதே. தர்மத்தை அடைவதற்காக எதை வேண்டுமானால் இழக்கலாம். எதற்காகவும் எதை இழந்து விடாதே? தர்மத்தை இழந்து விடாது. அது ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அதுதான் இதில் சொல்கிறாரு. இந்த சிவதர்மங்களை எல்லாம் நீங்கள் சரியாக எடுக்கலைன்னா தீங்கு வரும்ட்டார். தீங்கு வரும் என்று சொல்லுகிறார். தர்மம் அல்லாத ஒன்று நடக்கிறது, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அது போன்ற தவறுகளை யாரும் செய்கிறார் என்று பொருளாகும், நீங்களும் செய்கிறீங்கன்னு பொருளாகும். சண்டீச நாயனார் சண்டீச நாயனார் 2 கால் அப்பா கால் 2 வெட்டினார். ஆனால் 2 காலும் குடத்தை உதைக்கலை. உடைத்தது எந்த கால் தான்? ஏன் 2 காலை வெட்டினார்? துணை நின்றதுனால. நீங்கள் தர்மத்தை கண்டிக்காத போது தர்மத்துக்கு துணை நின்றதாகும். இந்த வாரம் ஈரோட்டில் சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், எங்கள் ஸ்கூலில் நடக்கிறத சொல்லிட்டு வந்தேன். சில பையன் நிறைய தவறு பண்ணுவான். அவங்க அப்பாவை கூப்பிட்டு உங்கள் பையன் இந்த தப்பெல்லாம் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா இப்படி நிற்பார் தலைக்கல்லை போட்டு. அப்புறம் அந்த பையனை பார்த்து +2 பையனை பார்த்து, ஏன்டா உங்கள் அப்பா வாயை திறக்க மாட்டேக்காருன்னா, அதே தப்பா அவர் பண்ணுறாருல அப்படிம்பான். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், அதே தப்பா அவர் பண்ணுறாருல அப்படிம்பான். அப்புறம் அவர் இப்போ ஏதாவது பேசினார், நான் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவானல்ல அப்படிமா. அதுக்கு அடுத்தது அதனால் வாயே திறக்க மாட்டேன், எங்கள் அப்பாட்ட சொல்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படிம்பா. அப்புறம் என்ன அர்த்தம்னா 2 பேரும் உடந்தை ஆயிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் எதை எடுங்கங்கிறேன் கையில். தர்மத்தில் வலுவாக இருங்க, எது போனாலும் கவலைப்படாதீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இறைவன் கிடைப்பார். அல்லது எல்லாம் கிடைக்கும், யார் கிடைக்க மாட்டா? இறைவன் கிடைக்க மாட்டார். சுந்தரரையே இறைவன் நண்பனாக ஏற்றுக்கொண்டும் கூட, இறைவன் நீ சிவலிங்கத்தில் இருக்க வேண்டாம், மகிழ மரத்துக்கு வான்னு சுந்தரர் சொன்னபோது
இறைவன் அந்த இடத்துல நட்பை விட எது பெருசு நின்றுக்கிட்டாரு? தர்மம் பெருசு நின்றுக்கிட்டார். அதை நீங்கள் என்னைக்கு கையில் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் சைவம் பண்ண முடியும். இந்த மற்றவர்களுக்காக, அதற்காக, சூழலுக்காக என்னது வளைந்து கொடுத்தல், நெளிந்து கொடுத்தல். தாராபுரம் அரங்கசாமி ஐயா சொல்லுவார், நிறைய நிகழ்ச்சிகளில் அவருடைய சொற்பொழிவில் தலையிடும்போது 100 பேர் இருக்கும்போது அவர் எந்திரிச்சு போன வரலாறுலாம் உண்டு. அவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு போன வரலாறுலாம் உண்டு. அவர் சொல்லுவார், உடைந்து போவேனே தவிர வளைந்து போக மாட்டேன் அப்படிம்பார். கடைசி வரைக்கும் சொன்னார், உடைந்து போவேனே தவிர வளைந்து போக மாட்டேன் அப்படிம்பார். அவர் கடைசி வரைக்கும் அந்த உறுதியில் இருந்தார். அதில் இருங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இருங்க. இருந்தீங்கன்னா சிவபெருமான் கிடைப்பார், இல்லைன்னா எல்லாம் கிடைக்கும். யார் கிடைக்க மாட்டா? இறைவன் கிடைக்க மாட்டார். அதைத்தான் அந்த வரியை அப்படியே படிக்கிறேன். அவருக்கு தர்மமாகும் என சொல் வருவித்து முடிக்க, அது செய்யாவழி தீங்கு வருதல் பற்றி தர்மம் என்றார். ஏன் தர்மம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்றால், தர்மத்து எதுவோ அதை நீங்கள் கடைபிடிக்காத போது என்ன வரும்? தீமை வரும். முடிவுரை: ஞானத்தை பெற்றவருக்கு ஞானகுரு தரிசனம் மிகவும் அவசியம். ஞானத்தை பெற்ற ஒருவர் யாரை தரிசித்து கொண்டே இருக்கணும்? குருவை தரிசித்து கொண்டே இருக்கணும். மந்திரத்தை படிங்க. தலைப்படலாம் எங்கள் தத்துவன் தன்னை. ஈஸியாக அடையலான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு நான் நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், சென்ட்ரல் பேங்க் கதையெல்லாம் சொன்னல, அதே தான் இவரும். இறைவனை அடையலான்னு சிம்பிளாக ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கு பிறகு நீட்டுறாரு. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, அலைப்படு பாசம் அறுத்தறுத்திட்டு பாசம் வந்து அவர்களை தாக்கும்போது இறைவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார்? நீக்குவார். நிலைப்பட நாடி நிலைப்பெற உள்கின். உறுதியாக இறைவனுடைய சிந்தனையில் நாம் நினச்சோம்னா தலைப்படலாகும் தர்மமும் தானே. அவ்வாறு தலைப்படுதல் தர்மமாகும். தர்மம் என்று ஏன் சொல்லப்பட்டதென்றால், இது இவர்கள் கடமையாக இருக்கிறது. இவ்வாறு நிற்பது இது கடமை தவறக்கூடாது என்பதனால் இந்த செயல்களெல்லாம் என்ன வார்த்தையால் சொல்லப்பட்டது? தர்மம் என்ற வார்த்தையால் சொல்லப்பட்டது. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நாம் திருவாசகத்துக்கு போகலாம். பொருள் மட்டும் எழுதுங்க, விளக்கம் பிறகு பார்க்கலாம். நினைக்கும் நினைப்பவர் தம். எளிமையான மந்திரம் தான். சிவபெருமான் தன்னை நினைப்பவரை நினைப்பான். சிவபெருமான் தன்னை நினைப்பவரை நினைப்பார். வாங்க வாங்க. இங்கே வந்து நாங்கள் திருமந்திரம் திருவாசகமெல்லாம் படிப்போம். யார் வேணாலும் வரலாம். வந்து கலந்துக்கிடுங்க, எப்போ வேணாலும். வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இங்கே இருப்போம். 6:15 7:30 வரைக்கும். இல்லை வேறு நிறைய படிக்கணும்னா அவற்றை விவரம் கேளுங்க, சொல்லுவார். சித்தாந்த வகுப்புக்கு வர்றதுனாலும் சொல்லுங்கள் அவங்ககிட்ட. நாங்கள் சொல்கிறது சாட்டர்டே சண்டேகள்லேயும் நிகழ்ச்சி இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் வரணுன்னா வரலாம். சரியா? நீங்கள் நம்பர் எதுவும் கொடுத்துட்டு போனீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. எழுதுறீங்களா? சிவபெருமான் தன்னை நினைந்தால் நினைப்பவரை தானும் நினைப்பான். நினைத்து அவரை மேலும் மேலும் உயரச் செய்வான். இது ஏற்கனவே நான் அந்த மந்திரத்தை பேசியிருக்கிறேன், ஐயாவுடைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். எந்த ஊரில்? தொப்பம்பட்டியில். இந்த மந்திரத்தை அவ்வாறு நினைத்தால் சுனைக்குள்ளே மலர்ந்த ஒரு தாமரை மலரின் மேல் எழுகின்ற, சுனையில் மலர்ந்த தாமரை மலரில் எழுகின்ற சோதி போல இருதய கமலத்தில் இறைவன் ஒளி வடிவாய் விளங்குவான். அதுவே இறைவனை அடைதலாக அமையும். அவ்வாறு அடைபவர் முதிர்ந்த அன்புடையவராக இருப்பார். அவர் உலகில் எவ்வளவு சிறுமை உடையவராக இருந்தாலும் உயர்ந்தவர்கள் எல்லாம் உயர்ந்தவராக கருதப்படுவார். இந்த மந்திரத்தினுடைய விளக்கத்திலிருந்து அடுத்த வகுப்பை தொடங்கலாம். வகுப்புக்கு ஒரு 3 மந்திரமாக பார்க்க முடியுமான்னு பார்க்குறோம். அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்கிறோம்.
அடுத்து திருவாசகத்தை பதிவு செய்யலாம். சிவாய நம.